Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து saree எக்ஸ்பிளைன் பண்றேன். saree பாத்தீங்கன்னா ஒரு பனாரஸ் டைப்ல இருக்கு, full zari silver zariல இருக்கு. and அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பீச் கலர், அதாவது லைட் பிங்கிஷ் ஆரஞ்சு மாதிரியான ஒரு பீச் கலர்ல இருக்கு. ரொம்ப மைல்டான கலர் காம்பினேஷன். saree ஃபுல்லாவே அந்த சில்வர் zari இருக்கு. பல்லு டிசைன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பல்லுல ஃபுல்லா அடப்பா zari கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டான கலர், அந்த மாதிரி இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கலரில் இருக்குது. அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே அந்த பீச் கலர் இருக்கு இல்லையா, இதே கலரில் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி மாதிரி மாடலான சாரியாக இருக்கிறனால, கலர் ஃபேன்சியாக இருக்கிறனால டிசைனுமே கொஞ்சம் ஃபேன்சியாக 3D ஒர்க்கில் கேட்டிருந்தாங்கன்ட்டு இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் தான் ப்ளவுஸ் மெட்டீரியல். பார்டரில் வந்து சில்வர் ஜரி வருது. பட் நம்ம பார்டர் விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே ஸ்லீவ் வரைஞ்சிருக்கேன், அதுக்கு நடுவில் வந்து ஒரு டிசைன் போட்டிருக்கேன். கிளியராக தெரியுதா? இது ஆக்சுவலி என்னன்னா வந்து ஒரு ரிங்கு, அதுக்குள்ளே ஒரு பேர்ட் இருக்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போ இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இது சாரீ ஃபுல்லாக வந்து சில்வர் ஜரி ஒர்க் இருக்கிறனால நம்ம சில்வர் ஜரியும் அண்ட் செல்ஃப் கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா மெட்டீரியல்ஸுமே சில்வர் கலரும் இந்த ப்ளவுஸ் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். கான்ட்ராஸ்ட் எதுவும் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். இந்த ரிங் இருக்கு இல்லையா, இந்த பேர்ட் சுற்றி வர ரிங், இதுக்கு வந்து ஜரி அவுட்லைன் ஃபர்ஸ்ட் போடுறேன். சும்மா சிங்கிள் ஜரி வச்சு சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நான் அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். நீடில் வந்து நம்பர் 23 யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இந்த ரவுண்டுக்கு ஜரி போட்டாச்சு, இந்த பேர்டுக்குமே ஃபுல் அவுட்லைன் ஜரி போட்டு முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேர்டோட ஹெட் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட ஹெட்டை வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இந்த செல்ஃப் கலரும் இதை விட கொஞ்சம் டார்க், ஒரு நம்பர் டார்க் கலர் த்ரெட்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ்னால் 6 + 6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் வந்து நம்பர் 7. நல்லா நெருக்கமாக அடப்பாக போடுற மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுருணும். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு தனியாக டுட்டோரியல்ஸும் இருக்குது. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த ஹெட் போர்ஷன் முடிச்சிட்டாலே அடுத்து வந்து விங்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். இந்த விங்ஸில் வந்து மேலே இந்த இடம் இருக்குல்ல, இந்த வளைவாக போட்டிருக்கோம்ல, இதுக்குள்ளே மட்டும் ஜர்தோஷி வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த விங்ஸ்க்கு நடுவில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் சென்டர் லைனு. ஸோ இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு மேலே வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு குட்டி ஜர்தோஷி, சில்வர் கலர்லேயே ஜர்தோஷி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை இப்படி வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு ஷார்ட் குட்டி ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப மேலே போகணும். சைடில் நம்ம லீஃப் ஃபில்லிங் பண்ணுவோம்ல, அதே தான். ஸோ இப்போ சர்தோஷி வச்சு ஃப்ளாட் லோட் பண்ணிகிட்ருக்கோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒன் சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் இந்த சைடு, அதாவது இந்த விங்கோட இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் இந்த சைடு போடணும். இதே மாதிரி எல்லா விங்ஸ்லேயும் ஒரு சைடு முடிச்சு போட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இந்த விங்ஸில் அப்புறம் இதில் அப்புறம் இந்த டெயில் போர்ஷன் எல்லாத்துலேயுமே இதே ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். ஸோ இது மூணுமே ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துக்காட்டு. இதோட ஃபெதரில் வந்து ஜர்தோஷி ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு அதுக்கு நடுவில் லீஃப் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா ஃபெதரை, அதுக்கு நடுவில் இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து ஒரே ஒரு லைன் சீனி பாசி செல்ஃப் கலரில், அதாவது இந்த ப்ளவுஸ் கலர்லேயே சீனி பாசி இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த பேர்டோட ஹெட்டு அண்ட் ஃபெதர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சு பாடி போர்ஷன் மட்டும் லாஸ்ட்டாக பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிங் இதை இன்னும் ஹைலைட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரிங்கில் வந்து இந்த ரவுண்டாக போட்டிருக்கோம், இதில் வந்து ஒரு லைன் லோடிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேஸ் வந்து அந்த பைப்பிங் ரோப் இருக்கு இல்லையா, அது கொடுக்குறேன். நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜு மட்டும் நல்லா நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் போடுற சிக்ஸாக் ஸ்டிச்சஸ். இது மேலே வந்து நம்ம வந்து பீட்ஸ் வச்சு லோட் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, அதாவது இந்த லைன், இந்த ஜரி லைனுக்கும் இதுக்கும் ஒரு பீட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு பண்ணணும். இப்போ நம்ம த்ரெட் லோட் போட போகிறோம் அப்படின்னா வந்து இவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படாது, கொஞ்சம் பக்கமாக போடலாம். பட் பீட் லோடுங்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஜிக்ஸாக் போட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் ரோப் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இது மேலே சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு லோடிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல த்ரெட் வெளியே எடுத்திருக்கேன். கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு மேலே மறுபடியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு, இது வந்து நல்ல மெட்டாலிக் சில்வர், நல்ல ஷைனிங்காக இருக்குது.
ஒரு 6 or 7 பீட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக திரும்ப வச்சுட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் மேலே போகிறோம். இந்த மாதிரி லோடிங் பீட் வச்சு லோடிங் பண்ணும்போது நல்லா கிராஸாக ஸ்டிச்சஸ் போட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல போட்டுட்டு அந்த குட்டி ஸ்டிச் வந்து இந்த ரோப்பை ஒட்டியே போடணும். இந்த சைடில் போயிடக்கூடாது. கரெக்டாக இந்த ரோப்பை ஒட்டியே போட்டிங்கன்னா தான் இந்த ஷேப் கரெக்டாக மாறாமல் வரும் நமக்கு. அடுத்து மறுபடியும் மேலே போடுற ஸ்டிச்சும் இதை ஒட்டி இந்த பக்கம் கயிறு ஒட்டி ஸ்டார்டிங்கில் எத்தனை பீட்ஸ் இருக்கிறோமோ அதே கவுண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் சில நேரம் வந்து சுகர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னப்பின்னு இருக்கும். அதாவது ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். இப்போ இந்த சில்வர் கலர் பீட்ஸ் வந்து அது மாதிரி தான் இருக்குது. இந்த பிங்க் கலர் பீட்ஸ் வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து எல்லா பீடும் ஒரே சைஸாக இருக்குது. பட் இந்த சில்வர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போதே தெரியும் ஒரு பீடும் ஒரு சைஸில் இருக்கும். அதை எடுத்து காட்டுறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 4 பீட் ஒரு சைஸாக இருக்குது, இந்த பீட் ஒரு சைஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லோடிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அதாவது நம்ம ஒவ்வொரு தடவை வச்சு பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வச்சா அது டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பீடு குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி மாற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால சுகர் பீட்ஸ் வாங்கும்போது எப்பவுமே அந்த சைஸ் மட்டும் ஒன்று போல இருக்கான்னு பார்த்து வாங்கணும். பட் கோல்டில் கூட இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துக்கலாம். அதாவது பிராண்டு நிறைய கிடைக்கும். ஒரு பிராண்டில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். பட் சில்வர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருந்துச்சு. அதனால நான் கிடைச்சதை வாங்கிட்டேன். பட் ரொம்ப வித்தியாசம் தெரியல. நமக்கு கவுண்ட் மட்டும் எடுக்க முடியாது. ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த சீனி பாசி வச்சு லோடிங் முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம்ல. இதில் வந்து இந்த லோடிங்க்கு சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு லோடிங்க்கு அப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் செயினும் அதுக்கப்புறம் ஒரு லைன் செல்ஃப் கலரில் சீனி பாசி வச்சு முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து இந்த ஸ்லீவோட பார்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக ஒரு டியூட்டோரியல் போட்டிருந்தோம் இல்லையா, பீட் வச்சு டபுள் கலர் பீட் வச்சு லோடிங் பண்ணுறது. ஒரு ஜட பின்னல் எஃபெக்டில் வரும். ஒரு டபுள் கலரில் 3 கலர் வச்சு பண்ண மாதிரி இருந்தது. பட் நம்ம அதுவே வந்து இப்போ டபுள் கலரில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த சரி லைன் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு ஒரு சீனி பாசி லைன் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு பைப்பிங் ரோப்பு, அதுக்கப்புறம் 2 சீனி பாசி அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் ஒரு பைப்பிங் ரோப். இந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸில் இந்த கேப்பில் பைப்பிங் ரோப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல த்ரெட் வேலி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர் சீனி பாசி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை முதல் இங்கே தைச்சிக்கலாம். இந்த லோடிங் பண்ணுவோம்ல அது மாதிரி மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இப்போ பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 6 பாசி எடுத்திருக்கேன். அப்படியே இந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் ரிவர்ஸ் போயிட்டு ஒரு சின்ன ஸ்டிச், மறுபடியும் அதே 6 பீட்ஸ். இப்போ இங்கே வந்து ஒரு நாட் போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே அதே கலர் தான் மறுபடியும் எடுக்கணும். மறுபடியும் இந்த பக்கம். ஸோ அந்த ரோப்பில் 2 தடவை, இந்த ரோப்பில் 2 தடவை இந்த மாதிரி போடணும். இந்த ரோப் மேலே 2 லைன், இந்த ரோப் மேலே 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா. அடுத்து வந்து இங்கேருந்து மறுபடியும் இந்த சைடு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அதுக்கப்புறம் சில்வர் கலர் பீட்ஸ். சிக்ஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். வச்சு பார்ப்போம் செட் ஆகுதான்ட்டு. கரெக்டாக இருக்குது. இல்லை கொஞ்சம் இறக்கமாக இருக்குன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பீட் கூட போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மேலே போயிட்டு நம்ம சாதாரணமாக லோடிங் பண்ணுறதா இந்த கயிறு மேலே மட்டும் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது சென்டருக்கு வரணும். இந்த கேப்பில் இருக்கிற சென்டருக்கு, அப்போ தான் உண்மையில ஒன்று பின்னல் மாதிரி அழகாக வரும் பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம்
இதே மாதிரி மாற்றி மாற்றி 2 லைன் பிங்க்கு 2 லைன் சில்வர் அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டோம்னா ஒரு அழகான டிசைன் வந்துடும். மறுபடியும் பிங்க் கலர். ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக போட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டு. அந்த ஸ்லீவோட பார்டர் லைன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இந்த ரிங்குக்கு இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன வளையம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதாவது ஒரு வளையம், அதில் ஒரு பெரிய ரிங்கு தொங்குற மாதிரி, அதில் ஒரு பேர்டு இருக்க மாதிரி. ஸோ இப்போ இந்த வளையம் குட்டி ரிங் இருக்கு இல்லையா, இதை எப்படி பண்ணலான்னா ஒரு சின்ன ஜர்தோஷி லோடு, நம்ம ஏற்கனவே ஜர்தோஷி லோடு வந்து ஸ்ட்ரெயிட்லையோ அந்த திலகம் ஷேப் அதிலலாம் பார்த்துருக்கோம். பட் இப்போ ரவுண்டில் ஒரு ஜர்தோஷி லோட் போடலான்னு பார்த்தேன். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதை ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் லைனுக்கு வந்து நார்மல் ஜர்தோஷியவும் கொடுத்துடலாம். நம்ம லோடிங்க்கு வந்து பைப்பிங் ஒர்க் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி. பட் இது சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால ஜர்தோஷியவே வந்து பேஸாக கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு க்ராஸ், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஒரு குட்டி பீஸ் ஜர்தோஷி எடுத்து நம்ம லோடிங் எப்பயும் போல பண்ணணும். இதுலயே அந்த கிராஸ் மாறாம போடணும். நான் இது வந்து ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி ஷேப் வருதுன்னு பார்ப்பேன். ஏன்னா நானுமே இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ், சின்ன ரிங்கில் லோடிங் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து அப்பப்போ திருப்பிட்டே இருப்பேன். எனக்கு எந்த வசத்தில் வச்சா ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவேன். அதனால தான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதில்ல நான். நிறைய பேர் கேட்குறீங்க லைக் ஸ்டிச் வந்து ஆப்போசிட் சைடில் போகும்போது நீடில் எப்படி திருப்பணும் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதுக்காக தான் எப்பயுமே நீடில் வந்து நம்ம சைட் திரும்பி இருக்கிற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் ஃப்ரேமை வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீடில் வந்து செயின் ஸ்டிச்சோட டைரெக்ஷனில் இருக்கணும். எந்த டைரெக்ஷனில் செயின் ஸ்டிச் போகுதோ அந்த டைரெக்ஷனில் ஹூக் இருக்கணும். இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ இந்த ரவுண்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன்னு சொல்லி நல்லாவே வந்துருச்சு. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு பேர்ல் பீட் மட்டும் வச்சு முடிச்சிருக்கேன். அதில் வந்து கிராஸாக போடணும். அதில் அந்த கிராஸாக போடும்போது ஒரு மாதிரி அழகாக ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை சுற்றி வந்து மறுபடியும் ஒரு லைன் செல்ஃப் கலரில் பீட்ஸ் வச்சுருவோம். அந்த சீனி பாசி ஒரு லைன் வச்சு அந்த இடம் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பேர்டில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. அந்த ரிங்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பார்டர் லைன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த பேர்டோட உடம்புக்கும் இதோட விங்ஸுக்கும் வந்து நம்ம 3D ஒர்க்கில் அந்த ஃபெதர்ஸ் வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி தான் அந்த பேர்டுக்கு ஃபெதர்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து தனித்தனி பேட்சாக பண்ணியிருக்கேன். இந்த பேட்ச் எப்படி பண்ணியிருக்கேன்றதையும் காட்டுறேன். நம்ம என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸில் அன்றைக்கி செஞ்சு காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு, ஒரு காப்பர் கம்பி வச்சு ஒரு பெட்டல் செஞ்சோம்ல, ஃப்ளவருக்கு பெட்டல், அதே மெத்தட் தான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ இந்த ஃபெதர்ஸ் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறனால ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு மார்க்கர் மாதிரி ஏதாச்சும் இந்த ஷேப்புக்காக இப்படி எடுத்துகிட்டு இந்த மேலே இதை ரோல் பண்ணிவிட்டு இந்த 2 எண்டையும் இப்படி பிடிச்சி இப்படி முறுக்கி விட்டுடலாம். இது வந்து ஷேப் ஒரே மாதிரி கிடைக்கும் நமக்கு. நம்ம அன்னைக்கு பண்ணும்போது ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி அதை சுற்றி கம்பி வச்சு கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது வந்து ரவுண்டாக வேணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக கிடைச்சோம் நமக்கு. இதை வந்து இந்த இடத்துல வச்சு இந்த நெட் மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். இப்போ வந்து அன்னைக்கு நான் பண்ணது எப்படின்னா வந்து ஒரு கிளாத், நார்மல் சில்க் காட்டன் கிளாத்தில் அந்த கம்பி வச்சுட்டு உள்ள ஃபுல்லாக த்ரெட் வச்சு ஃபில் பண்ணேன். இப்போ வந்து அந்த த்ரெட் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இன்னர் போர்ஷன் வந்து நெட் கிளாத்தில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக நமக்கு இந்த இது கிடச்சிருக்கு, இந்த நெட் கிளாத் கிடச்சிருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி அதை ட்ரை பண்ணிட்டோம், இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன்.
ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு சரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பியை அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம அன்றைக்கி அட்டாச் பண்ணது வந்து நார்மல் த்ரெட்டை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அது மேலே சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஃபில்லிங் பண்ணோம். இப்போ அது மாதிரி கிடையாது, ஏன்னா ஃபில்லிங் இல்லாதனால இதோட அவுட்லைனே ஃபுல் சில்வர் ஜரியில் கொடுக்க போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நெருக்கமாக போடணும். சும்மா அட்டாச் பண்ணுறதுனா தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுதான் நமக்கு பெட்டலே, அதனால ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நெருக்கமாக இந்த கம்பி தெரியாதபடிக்கு அடித்து போடணும். உங்களுக்கு இந்த கம்பி மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கு மாதிரி சாதாரணமாக ஒரு ஸ்டிச் போட்டு கம்பியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் கூட போடலாம். இப்போ இந்த பெட்டல்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லையா, இதை வந்து இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக க்ளூ போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் இதுக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அது மாதிரி நெட் கிளாத் வந்து அப்படி பிரிஞ்சு வராது. சாதாரண சில்க் காட்டன் மெட்டீரியல்ஸ் அந்த லைனிங் துணி அதுதான் பிரிஞ்சு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரஃபாக ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைன் கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கரெக்டாக ஷார்ப்பாக ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நெட் கிளாத்லேருந்து. அதில் வந்து நம்ம செய்யும் போது வந்து கம்பி இந்த மாதிரி லாங்காக இருந்திருக்கும், அதை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிரிக்கிறதுக்கு இவ்வளோ இந்த அளவு கம்பி இருந்தாலே போதும். இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி இந்த பேர்டோட உடம்புல அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த டெயில் போர்ஷன் இருக்குல்ல, இந்த பேர்டோட டெயில் போர்ஷன், இந்த இடத்துல இதை வச்சு தைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இதுக்கு வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டும் நீடிலும் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட் வந்து ஓரளவுக்கு அந்த நெட் கிளாத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் எடுத்துக்கலாம். நீடில் வந்து நம்பர் 7 யூஸ் பண்ணுறேன். சும்மா சாதாரண ஹெம்மிங் நீடிலே போதும். கீழ் போர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்த பெட்டல் அடுத்த இது வைக்கும்போது ஓவர்லாப் ஆகணும். ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து எப்பயுமே எந்த பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணுறோமோ அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது இப்படி இப்படி அடுக்கி வரணும், மேலே மேலே அடுக்கி வரணும். நல்லா டைட் ஸ்டிச்சஸாக போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எல்லா பெட்டல்ஸையும் நீங்களாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம தைக்கலாம். அண்ட் இதில் நான் எத்தனை பெட்டல் செஞ்சுருக்கேன்றதை சொல்லலை, ஏன்னா வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பேர்டோட சைஸ் பொறுத்து எத்தனை வரும்ன்றது நமக்கு ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வச்சாச்சு. இதுக்கு அடுத்த லேயர் வந்து இந்த மாதிரி வரும். இப்படி 2 பீஸ் மட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது, அதாவது அந்த காப்பர் கம்பி. ஸோ அதை இன்னும் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டா எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நானும் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த குட்டி கம்பி இருக்கு இல்லையா, இதையும் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கட்டும், அடுத்தது பண்ணுறதுல கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. கட் பண்ணால் ஒன்றும் பிரிஞ்சு வரல. ஓகே, இப்போ எல்லாமே வந்து இந்த குட்டியாக கம்பி நீட்டிகிட்டு இருக்குல்ல, அது ஒரு பிடிக்கிறதுக்காக நினச்சேன். பட் அதுவுமே வந்து கொஞ்சம் தெரியுது, ஏன்னா நெட்டுங்கிறதுனால அது அடியில் தெரியுது. ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அட்டாச் பண்ணலாம். இது வந்து ரொம்ப இப்படி தள்ளியும் போயிடக்கூடாது, இப்படி ஃபுல்லாக ஓவர்லாப்பாக ஆகிடக்கூடாது. கரெக்டாக பாதியில், இந்த பெட்டல்ஸுக்கு இது வந்து பாதியில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி புது டிசைன்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது தான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அண்ட் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வரும். ஸோ ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். டேரெக்டாக ப்ளவுஸில் ட்ரை பண்ணல அப்படின்னாலும் ஒரு ரஃப் கிளாத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்கு போங்க. ட்ரை பண்ணாமலே விட்டாலும் கஷ்டம். ஏன்னா இதுமே நான் ரொம்ப நாள் பார்த்து வச்சுட்டே இருந்தேன். எனக்கு அன்றைக்கி பண்ணும்போதே பர்த்டே டிஸ்க்கு பண்ணும்போதே நினச்சேன் சரி இதை நெட் கிளாத்தில் பண்ணால் எப்படி இருக்கும், நடுவில் இருக்கிற ஃபுல்லாக நெட்டாக தெரிஞ்சால் நல்லா இருக்கும்ட்டு. ஸோ அடுத்து இது மாதிரி ஒரு காம்பினேஷனில் நம்மக்கிட்ட இருக்கிற நெட் கலரில் மைல்டான ஒரு அழகான காம்பினேஷனில் துணி கிடைச்சோன்னே சரி இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ செகண்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப இந்த மாதிரி ஆடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால வேணும்னா இங்கே எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். நமக்கு இந்த போர்ஷன் தான் இப்படி தூக்கி தூக்கி இருக்கணும். அதனால சைட்ஸில் தையல் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் கூட தைச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த பெட்டல்ஸையும் ஃபுல்லாக அரேஞ்ச் இப்போ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகிற மாதிரி அடிக்கடிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். விங்ஸ்லேயும் அதே மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பிக்சர் இந்த ப்ளவுஸோட பிக்சர் ப்ளாகில் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் அது மாதிரி இதோட டேசிங் பேப்பரும் இருக்குது, அதுவுமே ப்ளாகில் எனக்கு அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புது ஐடியா கிடச்சிருக்கும். நீங்களும் வித்தியாசமாக ஏதாவது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.